வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது வடை, பச்சை பாசி பருப்பில் வடை. நான் இது ஒரு 2-3 ஹவராக நான் ஊற வச்சுருக்கிறேன். ஆனால் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அந்த மாதிரி இது ஒரு 200 கிராம் இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம். இது நம்ம மிளகா ஒரு 4-5 நீங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இது நம்ம பூண்டு ஒரு 4 பல் வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய பல் 4 பல் நான் ஆஃபாக வெட்டி வச்சுருக்கிறேன். இது இஞ்சி இந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் குறையா எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி மாவு ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி மாவு இல்லாட்டாலும் நீங்கள் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். மொறுன்னு இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி நான் அரிசி மாவும் கொஞ்சம் கலக்க போகிறேன். இது வந்து பெருஞ்சீரகம், நீங்கள் சிறு சீரகம் கூட கலந்துக்கிடலாம். பெருஞ்சீரகம் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அது ஒரு டீஸ்பூன் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. வெங்காயம் இப்போ ரொம்ப விலை ஆகையினால இதுக்கு அதிக வெங்காயம் தேவையில்லை. இந்த ஒரு வெங்காயமே போதும். ஆனால் நான் ஆஃப் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வேளை 1 போடுவோம் அல்லது 1.5 போடுவோம். அந்த மாதிரி கறிவேப்பிலை, இது நம்ம கொத்தமல்லி தழை. இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இதை பாசிப்பருப்பை இப்படி லைட்டாக தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா வடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ தண்ணி இருந்தாலும் இந்த மாதிரி இது நல்லா ஒரு திருக்கு தான் திருக்கணும். இந்த மாதிரி இப்போ க்ரீன் சில்லி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு, க்ரீன் சில்லியை கூட கட் பண்ணி கூட போடலாம். நான் கட் பண்ணி போடுறேன். இப்போ நான் க்ரீன் சில்லியை இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லாட்டி பீசஸாக இருந்தாலும் இருந்துடும். அந்த மாதிரி இப்போ பூண்டு போட்டிருக்கிறேன். இஞ்சி, பூண்டு, சில்லி, சீரகமும் இதோட போட்டுருங்க. உப்பும் போட்டுருங்க. மாதிரி இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு டர்ன் தான் பண்ண போகிறோம். 1 டர்ன் அல்லது 2 டர்ன், அதுக்கு மேலே இல்லை. இந்த மாதிரி அதாவது பீசஸாக இருந்தால் பரவாயில்ல, ஒவ்வொருக்குள்ளது அரைப்படாமல் இருந்தால் பரவாயில்ல. நம்ம எப்படி நம்ம பருப்பு வடை பண்ணுவோம், நம்ம கடலைப்பருப்பு வடை, அந்த மாதிரி இப்படி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் இந்த இப்படி பீசஸ்ஸு, நம்ம இஞ்சி பீசஸ், இந்த மாதிரி பீசஸ் வந்தால் அதை ட்ரை பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்படி இன்னொன்று அரிசி மாவு அதாவது அரிசி மாவு நீங்கள் கலந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் கலக்கலைன்னா நான் போடும்போது அந்த தண்ணியை பார்த்தீங்களா, தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போது நான் காமிச்சதில் நான் ஒரு வெங்காயம் தான் போட போகிறேன். சின்ன பேபி வெங்காயம், ஒரு வெங்காயம் தான். வெங்காயத்தை போட்டு அரைக்காதீங்க, அது லிக்விட் ஆயிரும். ஆகையினால வெங்காயத்தை போட்டு அரைக்க வேண்டாம். கருவேப்பிலை, வெங்காயம் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா இந்த பயரே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லா மொறுன்னு வரும். அப்புறம் அரிசி மாவு போடாட்டாலும் மொறுன்னு தான் வரும். போட்டால் கொஞ்சம் நல்ல ஒரு டைட்டான ஒரு வடை கிடைக்கும். அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் குடிக்காது. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து சட்னி, நம்ம கோகனட் சட்னி நல்லாயிருக்கும். டொமேட்டோ கெச்சப்பே போதும், சும்மா கூட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே தேவையில்லை. கோகனட் சட்னி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தட்டி எடுத்துரும். இது எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெருசு போட்டால் போதும், ரொம்ப பெருசு போடாதீங்க. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தடவ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி உடையில் இப்படியும் நீங்கள் தட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி நம்ம எப்படி பருப்பு வடை செய்வோம் அந்த மாதிரி இப்படி கூட நீங்கள் தட்டி எடுக்கலாம். அந்த மாதிரி அல்லது இப்படி கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்பூன்ட்டு கூட ட்ராப் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விதம் இருக்குது. டேஸ்ட் ஒன்று தான், ஷேப்பை தான் நம்ம மாற்றுவோம். நான் இப்போ எண்ணெயை காய வச்சுருக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம எப்படி வடைக்கு நம்ம செய்வோம் அதே மாதிரி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதாவது இப்படி ஈஸியாக வரும். இந்த மாதிரி இது கஷ்டம் இல்லை, நம்ம உளுந்த வடை மாதிரிலாம் கஷ்டம் கிடையாது. இது ஈஸியாக நம்ம போட்டு எடுத்துடலாம். ஒரே ஷேப்பு மாதிரி. நல்லா வேகணும். வெந்துடும். இப்போ நம்ம முதல்ல போட்ட வடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாதிரி
இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பச்சை அந்த ஸ்கின்னு பச்சை பருப்புனால ஸ்கின் கலரு கொஞ்சம் சில நேரங்களில் அது வேறு மாதிரி தெரியும். மற்றபடி டேஸ்ட் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இப்போ வெந்துக்கிடட்டும். இப்போ இன்னொரு 2 வடையும் பிரட்டி போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி இது ஒன்றும் உதிராது, ஒன்றும் சேது உடையாது. ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட் பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா வெந்து இந்த கலரில் வரும். இந்த மாதிரி பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெந்து வரும்போது எடுத்துடணும். இன்னொன்று, நீங்கள் அதிகமாக நீங்கள் அரிசி மாவு கலக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் அது ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அவ்வளவுதான். கொஞ்சம் இவ்வளோ கூட போட்டால் கூட போதும், இந்த மொறுமொறுப்புக்காக. மற்றபடி நிறையா போடக்கூடாது. இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம பருப்பு வடைக்கு எப்படி தட்டுவோம் அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா சென்டரில் சில நேரங்களில் வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி இப்படி தட்டி வச்சுக்கணும். அல்லது இன்னொரு இது காமிக்கிறேன். இது வந்து ஈஸியாக எண்ணெய் கிண்ணெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக வந்துடும், உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஈஸியாக டக் 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 டக்குன்னு தட்டி எடுத்துடலாம். 5 நிமிஷம் தான். அல்லது இப்படி கூட ட்ராப் பண்ணலாம். அல்லது ஸ்பூன்ட்டு இங்கே ட்ராப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து சாடுற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வரும். இப்போ இது வெந்துக்கிடட்டும். நிறைய இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி எண்ணெய் இருக்காது. இப்போ இந்த ஷேப்பு இந்த பக்கோடா மாதிரினால நீங்கள் போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ நான் கட் பண்ணி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு எண்ணெய் குடிச்சிருக்காது, மொறுன்னு இருக்கும். அது மாதிரி எதுவும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்து கொடுங்க. ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் டீ இருந்தால் போதும், நல்லா சாப்பிடலாம். இன்னொன்று, அதிக மாவு கலக்காதீங்க. நான் எப்படி செய்தனோ அதே மாதிரி நீங்கள் மாவு கலக்காமையும் நீங்கள் செய்யலாம். அது நல்லா வரும். அது தட்டுறதுக்கு நல்லா வரும். இன்னும் கொஞ்சம் இந்த மொறுன்னு, அதாவது நல்லா ஆல்ரெடி மொறுன்னு தான் இருக்கும், இருப்பினும் இதை கலந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளவுதான். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.